Good morning. Today we are going to discuss about linear operator, non-linear operator and commutator operator, non-commutator operator அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் ஒன் ஃபங்க்ஷனை which transform into another one function அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தட் இஸ் என்னது ஆப்ரேட்டர். அப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் அதுக்குன்னு என்னது தனியாக ஒரு ஃபிசிக்கலாக மீனிங் எதுவும் கிடையாது. தென் ஆப்ரேட்டர் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணியிருப்போம்னா ஏ கேப், பி கேப் அண்டு ஓ கேப் அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சிருப்போம், நம்ம டினோட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஓவர் ஹெட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஓவர் ஹெட் அப்படிங்கிற மாதிரி நினைஞ்சிருப்போம், பார்த்துப்போம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா லீனியர் ஆப்ரேட்டர்னா என்ன, கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். லீனியர் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இஃப் இன் ஆப்ரேட்டிங் ஆன் தி சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் an operator gives the same result. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது தென் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும் as the sum of the operations on the two functions separately, then the operator is said to be linear. அப்போ ஒரு ஆப்ரேட்டரை வச்சு ரெண்டு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது தன் வரக்கூடிய ரிசல்ட், அதாவது அந்த ரிசல்ட் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது அந்த வேல்யூ தான் என்ன சொல்கிறோம், நம்ம லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும். தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர். ரெண்டு கண்டிஷன் இருக்கு, இந்த ரெண்டு கண்டிஷனையும் என்ன செய்யணும், ஒபே பண்ணால் அது பேர் என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லும்போது குவாண்டம் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் பாஸ்லேட்டில் நம்ம பார்த்துருப்போம் த எவரி ஃபிசிக்கலி அப்சர்வபிள் வேல்யூ தென் டிஃபைன்ட் அஸ் தி ஆப்ரேட்டர்ஸ். தென் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் அண்டு ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் ஆல் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் என்னது லீனியர் அண்டு ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பாஸ்லேட் 2ல் பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டானது சேம் ரிசல்ட்டாக இருக்கும். தட் இஸ் அந்த லீனியர் ஆப்ரேட்டர். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது திஸ் டூ கண்டிஷன் வந்து என்ன செய்யணும், ஒபே பண்ணணும். அப்போ கண்டிஷன் அப்படி பார்க்கும்போது ஏ கேப் இன்ட்டு எஃப் பிளஸ் ஜி ஈக்குவல் டு ஏ கேப் எஃப் பிளஸ் ஏ கேப் ஜி. இப்போ இந்த இடத்துல ஏ கேப் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ரேட்டர், எஃப் பிளஸ் ஜி அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, டூ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்வோம் ஏ கேப் ஆப்ரேட்டர் நம்ம என்ன செய்வோம் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வரக்கூடிய அந்த ரிசல்ட், இந்த ரெண்டு ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு வேல்யூமே என்னது சுட் பி ஈக்குவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஏ கேப் எஃபோட வேல்யூவும் ப்ளஸ் ஏ கேப் ஜியோட வேல்யூவும் என்னது சேம். தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டரோட என்னது கண்டிஷன். அப்போ இந்த ரூலை உபே பண்ணால் அது வந்து என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு, ஏ கேப் CF equal to C A cap F. அப்போ C அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். இப்போ A cap அப்படிங்கிறது ஆப்ரேட்டர், F அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன், C அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஆப்ரேட்டரை என்னது இந்த ஃபங்க்ஷன் மூலம் ஆப்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும்போது தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ லீனியர் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது PX cap equal to minus I h cross d by dx is a linear. அப்போ இந்த px cap அப்படிங்கிறது லீனியர் ஆப்ரேட்டராக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அந்த லீனியர் ஆப்ரேட்டருக்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ px cap அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் I h cross by d by dx. அப்போ இந்த p அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். P அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்ட்டிகிள்ஸ் என்னது மூவிங்கில் இருக்கும்போது தென் மாஸ் இன்டு வெலாசிட்டி அதை கால்குலேட் பண்ணும்போது என்னது நம்ம மொமெண்டம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ P அப்படின்னு சொல்லும்போது என்னது லீனியர் மொமெண்டம். அப்போ பார்ட்டிகிள் வந்து என்னது லீனியர் மோஷனில் இருக்கும்போது தென் அதோட மொமெண்டத்தை நம்ம என்ன செய்யறோம் கால்குலேட் பண்ண போகிறோம்.
அப்போ பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி ஒன் டைமென்ஷனல், அதாவது ஒன் டைரக்ஷனில் மட்டும் தான் அதோட மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை டி பை டிஎக்ஸ். அப்போ லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தட் இஸ் என்னது லீனியர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ பிஎக்ஸ் கேப்போட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை டி பை டிஎக்ஸ். அப்போ தட் இஸ் என்னது ஒன் டைமென்ஷனல் லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். அப்போ இந்த இடத்துல பிஎக்ஸ் கேப் அப்படிங்கிறது என்னது ஆப்ரேட்டர். அப்போ ஆப்ரேட்டரோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை டிஎக்ஸ் டி பை டிஎக்ஸ். இப்போ டி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம், பார்த்துருப்போம். அப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவை இந்த கண்டிஷன்ல என்ன செய்யறோம், இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது பிஎக்ஸ் கேப். பிஎக்ஸ் கேப்போட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். அடுத்து எஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன், எஃபோட வேல்யூ ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ எஃபோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர், ஜியோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 2x ஸ்கொயர். அப்போ என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ வந்து நான் என்ன செய்கிறோம், நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ கேப்போட வேல்யூ, எஃபோட வேல்யூ, ஜியோட வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ கேப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுறோம், அப்போ ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து என்னது ஆப்ரேட்டர் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். இப்போ இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே ஆட் ஆகிடுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 3x ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் வேல்யூ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்ட்டு 3 2x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ 3 2x அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் தான் என்னது 3 இன்ட்டு 2 6x. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யுது வேல்யூ கிடைக்குது. இது வந்து எந்த சைடு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எல்ஹெச்எஸ் அப்படின்னு பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் எஃப் பிளஸ் ஏ கேப் ஜி. அப்போ ஏ கேப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேல்யூ தெரியும் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். எஃபோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர், தன் ஜியோட வேல்யூ 2x ஸ்கொயர். அப்போ இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்னது சேம் ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ என்னது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை எக்ஸ் ஏ கேப்போட வேல்யூ, தென் எஃபோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி இங்கே என்னது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் 2x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் அப்படிங்கிறது ஜியோட வேல்யூ. இந்த மைனஸ் அப்படிங்கிறது என்னது ஃபார்முலா மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ்ன்ற மாதிரி வரும். அதை நம்ம என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் 2x ஸ்கொயர். அப்போ வரும்போது இந்த ஐ ஹெச் கிராஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்றதுனால நம்ம நினைஞ்சிருக்கோம் முன்னாடி எடுத்துக்குவோம் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ஸ்கொயர் வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்ட்டு 2 + 4 அப்படின்னு சொல்லும்போது 6s. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் தென் ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்னது அதாவது ஈக்குவல் அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம ரெண்டு சைடு வரக்கூடிய அந்த வேல்யூமே ஈக்குவலாக இருக்கும்போது தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் அப்படின்னா இந்த ஏ கேப் இன்ட்டு எஃப் ப்ளஸ் ஜி தென் ஈக்குவல் டு ஏ கேப் எஃப் ப்ளஸ் ஏ கேப் ஜி தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர். லீனியர் ஆப்ரேட்டர்னா என்ன, அதுக்குரிய கண்டிஷன் தென் அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நான் லீனியர் ஆப்ரேட்டர். நான் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூவை என்ன செய்யறோம், நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது லீனியராக இருக்கா நான் லீனியராக இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யறோம், நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ நான் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூக்கு நம்ம என்ன செய்யறோம் ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து என்னது ஈக்குவலாக இல்லை, அதாவது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து என்னது நாட் ஈக்குவலாக இருக்குது. அதை இப்போ என்ன செய்யணும் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம்னா அந்த ஸ்கொயர் ரூட் இஸ் ஏ நான் லீனியர் ஆப்ரேட்டர். ஸ்கொயர் ரூட் இஸ் ஏ நான் லீனியர் ஆப்ரேட்டர். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோம் ஏ கேப் ரூட் இந்த வேல்யூ வந்து செஞ்சுக்கோங்க ரூட் எடுத்துக்கோம் ரூட் எஃப் ப்ளஸ் ஜி then equal to a cap root f plus என்னது a cap root g. அப்போ இந்த வேல்யூக்கு வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரூட் எடுக்கும்போது என்னது ரெண்டு வேற வேல்யூ கிடைக்கும். அதனால என்னது நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத போட்டுருப்போம். இப்போ இதில் பார்ப்போமே, இப்போ இதில் என்னது நமக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம்ல எஃபோட வேல்யூ வந்து 2 ஜியோட வேல்யூ வந்து 3 நான் லீனியர் ஆப்ரேட்டரில் என்னது எஃபோட வேல்யூ வந்து 2 ஜியோட வேல்யூ வந்து 3. அப்போ ஏ கேப் ரூட் எடுத்தோம்னா ரெண்டுக்கு எடுத்தோம்னா என்னது 2 + 3 வந்து என்னது 5. அப்போ ரூட் 5 தன் ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ ரூட் 2 3 ஜியோட வேல்யூ
3. அப்போ ரூட் 5 வந்து 2.26 அப்ராக்சிமேட்டா நாட் ஈக்குவல் டு ரூட் 3 ஓட 2 ஓட வேல்யூ வந்து அது இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 3.146 ரூட் 2க்கும் ப்ளஸ் ரூட் 3க்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது 3.146 கிடைக்குது. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வரக்கூடிய அந்த ரூட் ஆஃப் 5க்கும் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 3க்கும் என்னது ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ நாட் ஈக்குவல் டு என்னது திஸ் வேல்யூ. அப்போ தட் இஸ் என்னது நான் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவானது ஃபங்க்ஷனை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூவானது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லீனியர் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அது வந்து என்னது நான் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத இதில் பார்த்துருக்கோம். அப்போ புரியுதா? லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன வச்சுக்கணும், நம்ம மறக்காமல் வச்சுக்கணும். ஈக்குவேஷன் என்னது ஏ கேப் இன்ட்டு எஃப் பிளஸ் ஜி then equal to a cap f plus a cap g. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ என்னது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் என்னது லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் அதுதான் என்னது நான் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா then discuss about commutator operator. Then every operator commutes with itself. Commutes with itself அப்படின்னு சொல்லும்போது commutator operator. இதில் பார்த்தோம்னா A, B ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ என்னது A, B கேப் ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம என்ன செய்கிறோம் ஆப்ரேட் பண்ணும்போது அதாவது மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும். வரக்கூடிய வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர்ஸ். கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஏ கேப் கமா பி கேப் தென் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் அப்படியே ரிவர்ஸ் கண்டிஷனில் நம்ம என்ன செய்யறோம் மல்டிபிள் பண்ணும்போதும் பி கேப் ஏ கேப் ஈக்குவல் டு 0 பி கேப் ஏ கேப் ஈக்குவல் டு 0 தட் இஸ் என்னது கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர். இப்போ இந்த ரெண்டு ஆப்ரேட்டரை என்ன செய்யறோம் மல்டிபிள் பண்ணுறோம். மறுபடியும் என்னது ரிவர்ஸில் மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வேல்யூவானது என்னது ஜீரோவாக இருந்தால் the commutators means the multiplication with 0. அப்போ வரக்கூடிய வேல்யூ வந்து என்னது 0 வரணும். தட் இஸ் என்னது கம்யூட்டேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அடுத்த another one conditions of commutator operators அப்படின்னு சொல்லும்போது a cap power n minus a cap power n a cap then equal to 0. then another one conditions of commutator operator. the every operator commutes with itself அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர்ஸுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இப்போ பார்த்துருக்கோம்ல இந்த ஏ கேப் பி கேப் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன செய்யறோம் நம்ம வந்து என்னன்னா வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஏ கேப் பி கேப் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏ கேப்போட வேல்யூ வந்து அது எக்ஸ் கேப் பி கேப்போட வேல்யூ வந்து அது பி ஒய் கேப். அப்போ பி ஒய் கேப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துப்போம். இதில் பார்த்தோம்னா இந்த பிஒய் கேப் அப்படின்னு சொல்லும்போது அவரோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் பை டிஒய் டி பை டிஒய் பிஒய்யோட வேல்யூ பிஒய்யோட வேல்யூ. அடுத்து பிஎக்ஸோட வேல்யூ கேட்டோம்னா என்னது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். பிஇஜெட் கேப்போட வேல்யூ மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஇஜெட். இப்போ ஆக்சுவலாக என்னதுன்னா ஒன் டைமென்ஷனல் தான் இந்த இடத்துல நினைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம். பிஒய் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கிற மட்டும் தான் நினைச்சிருக்கோம் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஏ கேப் பி கேப்போட வேல்யூ பார்த்தோம்னா ஏ கேப்போட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் கேப்பு பி கேப்போட வேல்யூ வந்து என்னது பி ஒய் கேப். தென் ரெண்டு ஆப்ரேட்டரோட என்ன செய்யறோம் நம்ம ஃபங்க்ஷனை என்ன செய்யறோம் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபங்க்ஷனை இந்த ரெண்டு ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா எக்ஸ் கேப் பி ஒய் கேப் மைனஸ் பி ஒய் கேப் எக்ஸ் கேப் இன்ட்டு எஃப் அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன செய்யுது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் கம்யூட்டேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ரிவர்ஸில் என்ன செய்யும் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஜீரோவாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூ பாருங்க எக்ஸ் கேப் பிஒய் கேப் மைனஸ் பிஒய் கேப் எக்ஸ் கேப் எஃப் அப்படின்னு சொல்லும்போது தட் ஈக்குவல் டு எப்படி எழுதுறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேப்பு பிஒய் கேப்பு எஃப் இந்த மாதிரி மைனஸ் பிஒய் கேப்பு எக்ஸ் கேப்பு எஃப் ரெண்டுமே என்ன செய்யறோம் ஃபங்க்ஷனை வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது இதில் பிஒய்யோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஒய். அப்போ இந்த இடத்துல பிஒய் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வேல்யூவில் பிஒய் அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன இருக்குது எக்ஸ் கேப் பிஒயோட வேல்யூ என்னது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஒய் எஃப் மைனஸ் இந்த பிஒய் இருக்குல்ல மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஒய் தென் எக்ஸ் கேப் எஃப்.
அப்போ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஐ மைனஸ் ஐ ஹச் கிராஸ் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. என்ன செஞ்சிடும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் இன்ட்டு என்ன எடுக்கிறோம் அங்கே எக்ஸ் கேப் டி பை டிஒய் இன்ட்டு என்னது எஃப் மைனஸ் டி பை டிஒய் இன்ட்டு எக்ஸ் கேப் எஃப் அப்படிங்கிற வழி எடுத்துருக்கோம். அடுத்து தான் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பவர் என்னது எக்ஸ் கேப் டி எஃப் இதை என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஎஃப் பை டிஒய் மைனஸ் என்னது எஃப் இது வந்து என்னது தட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஆப்ரேட்டர் தான் என்னது எக்ஸ் கேப் டிஎஃப் பை டிஒய் மைனஸ் மறுபடியும் என்ன செய்யறோம் எஃப் டிஒய் பை டிஒய். இப்போ இந்த ஃபார்முலா வந்து எது வரும் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம்ல இந்த யூடிவி ஃபார்முலா ஒரு மைனஸ் என்னது அதுக்கடுத்து வி டியூ அப்படின்னு சொல்லுவோம் மைனஸ். இப்போ மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து என்ன செய்யறோம் நமக்கு ஜீரோ டேர்மாக மாறிடும் மாறிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு இந்த டேர்ம் வந்து என்னது ஜீரோவாக மாறிடும். இந்த டேர்ம் வந்து என்னது இந்த யூடிவி ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் வந்து ஜீரோவாக மாறிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு மிச்சம் என்னன்னா ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் எக்ஸ் கேப் டிஎஃப் பை டிஒய் மைனஸ் எக்ஸ் கேப் டிஎஃப் பை டிஒய் அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் என்னது கம்யூட்டேட் வித் இட் செல்ஃப். தென் என்னது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வழி வந்து என்னது ஜீரோவாக இருக்குது. தென் என்னது மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஜீரோ சொல்லும்போது தென் என்னது ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸோட வழி என்னது ஜீரோ. அப்போ ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது இந்த இது இருக்குல்ல எக்ஸ் கேப் கமா டிஒய் கேப்போட வழி வந்து என்னது ஜீரோவாக இருக்குது. தட் இஸ் என்னது காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ். காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஜென்ரல் ஃபார்முலா ஏ கேப் கமா பி கேப் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து காமுடேட்டர் ஆப்ரேட்டர். இதை மறக்கக்கூடாது நம்ம. இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் ஏ கேப் இன்ட்டு எஃப் பிளஸ் ஜி. அப்போ ஏ கேப் எஃப் பிளஸ் ஏ கேப் ஜி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது லீனியர் ஆப்ரேட்டர். காமுடேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ கேப் கமா பி கேப் தட் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் another காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நான் காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நான் காமுடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூனிட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம்ல என்ன பார்த்தோம் ஏ கேப் மைனஸ் பி கேப் தென் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது காமுடேட்டர் ஆப்ரேட்டர். இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது நான் காமுடேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் யூனிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்குரிய டெஃபினிஷன் அப்படி பார்த்தோம்னா the operators d by dx and the multiplication by x are written as x cap do not commute. இப்போ இது பார்த்தோம்னா அந்த நான் காமுடேட் ஆப்ரேட்டர் அப்படிங்கக்கூடிய கண்டிஷன் பார்த்தோம்னா d by dx x cap minus x cap d by dx then equal to d by dx into x தன் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது ஒன்றா இருக்கு. ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன வரும் dx by dx into x அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ வந்து 1. தட் என்னது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வேல்யூ வந்து என்னது ஜீரோவாக கிடைக்கல யூனிட்டாக கிடைக்குது. இந்த யூனிட்டாக கிடைக்கும் போது தட் இஸ் என்னது நான் காமுடேட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இது கூட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் என்னது ஏ கேப் பி கேப் தென் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம் காமுடேட்டர்ல. அப்போ இதில் நான் காமுடேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஏ கேப் பி கேப்போட கேப்பு பி கேப்போட வேல்யூ வந்து என்னது பிஎக்ஸ் கேப்பு. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் கேப் பிஎக்ஸ் கேப் எஃப் மைனஸ் பிஎக்ஸ் கேப் எக்ஸ் கேப் எஃப் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ பிஎக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தா என்னன்னா மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். அது லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ பிஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன செய்யறோம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் எக்ஸ் கேப் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் எஃப் இதன் ஈக்குவல் டு என்னது இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் கேப்பு பிஎக்ஸ் கேப்போட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் எஃப் தென் என்னது மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு ஐ ஹச் கிராஸ் இந்த பிஎக்ஸோட வேல்யூ ஐ ஹச் கிராஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு என்னது எக்ஸ் கேப் எஃப். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நம்ம
மைனஸ் ஐ ஹச் கிராஸ் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ என்ன எழுதுறோம், இதன் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் எக்ஸ், இது ஒன்று தரும் எக்ஸ் டிஎஃப் பை டிஎஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனோட டிஎஃப் பை டிஎக்ஸ் தென் என்னது ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மைனஸ் பண்ணும் போது இங்கே என்னது ப்ளஸ் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் எக்ஸு என்னது இந்த இதை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துடும் எக்ஸ் டிஎஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எஃப் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். அப்போ நமக்கு தெரியும் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட வேல்யூ வந்து என்னது ஒன்றா கிடைக்குது 1. அப்போ என்ன செய்யறோம், இந்த டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் எக்ஸ் டிஎஃப் பை டிஎக்ஸ் பிளஸ் ஐ ஹச் கிராஸ் எக்ஸ் டிஎஃப் பை டிஎக்ஸ் பிளஸ் ஐ ஹச் கிராஸ் எஃப் ஓட வேல்யூ ஒன்றா கிடைக்குது. எஃபோட வேல்யூ ஒன்றா கிடைக்குது. அப்போ ஒன்றா கிடைக்கும் போது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா என்னது நான் காமுடேட்டர். அப்போ எக்ஸ் கேப் பிஎக்ஸ் கேப் எஃபோட வேல்யூ வந்து அது அந்த ஆப்ரேட்டரோட வேல்யூ பிளஸ் ஐ ஹச் தட் இஸ் காமுடேட்டர் அப்படிங்கிறது. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லீனியர் ஆப்ரேட்டர்னா என்ன, நான் லீனியர் ஆப்ரேட்டர்னா என்ன, காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, நான் காமுடேட்டர் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு சின்ன சின்ன அது சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன செய்யும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், இது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.